மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து கஸ்தூரி ரங்கன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கொடுத்த அறிக்கை குறித்து தமிழக அரசு இதுவரையில் கருத்து தெரிவிக்கவில்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் விவகாரத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்ன கருத்து கூறியிருக்கிறது? தமிழக அரசின் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன? விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் சரி, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய மக்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விலங்குகள் மற்றும் காடுகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் கருதப்படுகின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப நிலை சூழ்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், விலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்டதுதான் இந்த கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான ஒரு குழு. இது 2012ஆம் ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலையானது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் மத்திய அரசு இந்த ஒரு முக்கியமான இந்த கமிட்டியை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அந்த குழுவும் 2013ஆம் ஆண்டே தனது அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தொடர்புடைய 6 மாநிலங்களை அதன் கருத்துக்களை மத்திய அரசானது கேட்டிருந்தது. குறிப்பாக கேரளா, தமிழக அரசு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களிடம்தான் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருந்தன. இதில் தமிழகத்தை தவிர ஏனைய 5 மாநிலங்களும் ஏற்கனவே தங்கள் தரப்பு கருத்துக்களை தெரிவித்து விட்டார்கள். குறிப்பாக கேரள அரசானது இதில் பல்வேறு முனைப்புகளை காட்டி வருகின்றார்கள். இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இந்த விவசாய இடங்கள் மற்றும் பழங்குடியினரின் அந்த குடியிருப்புகள் எப்பொழுதும் அகற்றப்படக்கூடாது என்ற கோரிக்கையை அவர்கள் வலுவாக வைத்து வருகின்றார்கள். ஆனால் தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலைகீழான ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து வருகின்றது. இதுநாள் வரை அவர்கள் இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கை தொடர்பான எந்த விதமான தகவலையும் இதுவரை அளிக்கவில்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்திடமிருந்து வந்த நம்பகத்தகுந்த தகவலானது கிடைத்திருக்கின்றது. கடந்த 1 மாத காலமாகவே தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட 5 தமிழகத்தை தவிர இந்த 5 மாநிலங்களில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் தரப்பு அரசு அதிகாரிகள் ஆகியோர் இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கை தொடர்பான தங்களது விளக்கங்களை தொடர்ந்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்திடம் கொடுத்து வருகின்றார்கள். வருகின்ற மார்ச் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சாராம்சங்களை கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு இடைக்காலமாக ஒரு அறிக்கையானது கொடுக்கப்பட்டதாக நோட்டிபிகேஷன் ஆனது கொடுக்கப்பட்டு அது வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி முதல் காலாவதியாகின்றது. அதற்குள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களிடமிருந்து அறிக்கை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். தற்பொழுது தமிழக அரசு இந்த விஷயத்தில் இவ்வளவு மெத்தனமாக இருக்கின்றது. எந்த விதமான அறிக்கையும் தற்பொழுது வரை கருத்தையும் கூட தெரிவிக்காததன் காரணமாக இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் தற்பொழுது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகமானது திணறி வருகிறது. அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் யோசித்து வருகிறார்கள். கணேஷ், நிரஞ்சன் இணைப்பில் இருங்கள். தற்போது சுற்றுச்சூழல் அமைப்பைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஜெயச்சந்திரன். தற்போது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமானது தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டி இருக்கிறது. 4 ஆண்டுகள் ஆகியும் கூட இந்த கஸ்தூரி ரங்கன் குழுவின் அறிக்கை பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழக அரசு கருத்து தெரிவிக்காததற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதுல உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, இதுல நம்ம நிறைய வன ஆர்வலர்கள்லாம் இயற்கை ஆர்வலர்கள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் படி நிறைய வனப்பகுதிகள் இந்த இதுக்கு ரிப்போர்ட்ல சேர மாதிரி எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி எதுவும் சேரவே இல்லை. இது இப்போ ஏற்கனவே இவங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க வெஸ்டர்ன் காசு எங்களுக்கே பார்த்துக்க தெரியும், இந்த கமிட்டி ரிப்போர்ட் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா அது ரைட்டிங்ல கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க பேட்டி கொடுக்கும்போது வெஸ்டர்ன் காசு நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை அவங்க வெல்கம் பண்ணவே இல்லை. இது நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டு. இதை இங்க கேரளா அரசாங்கம் ஏற்றுக்கல, வேற சில மாநிலங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சூழல்ல தமிழ்நாட்டிலையும் இருக்கு. இது வெஸ்டர்ன் காசை பாதுகாக்கிறதுக்கு உண்டான சரியான கமிட்டி ரிப்போர்ட் இல்லைங்கிறது தமிழ்நாடு பசுமைக்கத்தோட கருத்து. நன்றி திரு ஜெயச்சந்திரன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தற்போது பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் தற்போது நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம்.
திரு சுந்தரராஜன், 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம். தமிழகம் தன்னுடைய கருத்தை இன்னும் தெரிவிக்கவில்லை, மற்ற மாநிலங்கள் எல்லாம் கருத்து கூறிவிட்ட நிலையில் தமிழகம் இன்னும் கருத்து கூறவில்லை என்று 4 வருடங்கள் கழித்து தற்போது கருத்து சொல்லியிருக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில காலகட்டத்தில் இந்த கருத்து வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இல்ல, அதாவது அது மாதவ காட்கில் அறிக்கையும் சரி, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு வாட்டர் டவுன் வெர்ஷன், அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் மாதவ காட்கில் கமிட்டியில் இருந்துச்சு. ஆனா அதை விட சில விஷயங்களை குறைச்சு கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில இருந்து கொண்டு வந்தாங்க. இதையே இந்த அறிக்கையே முழுமை கிடையாது, இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஆக முடியாது, கிடையாது நிரந்தர தீர்வா இருக்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த நேரத்துல கூட, இந்த மாதிரி சமயங்கள்ல கூட இந்த அறிக்கையை வந்து தமிழக அரசு ஏத்துக்கலன்னு சொல்றது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். குறிப்பாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அதிகமாக அளவில் பேசப்படும் இந்த ஈஷா போன்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்தூரி ரங்கன் அறிக்கையோ அல்லது மாதவ காட்கில் கமிட்டியின் அறிக்கையோ தமிழக அரசு நடைமுறைப்படுத்தினா பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வு காண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இந்த கமிட்டி அறிக்கைகளை வந்து தமிழக அரசு ஏத்துக்கலே நாங்க வந்து நினைக்கிறோம். நாங்க பல்வேறு பொதுத்தளங்களையும் சரி, பல்வேறு அரசியல் கட்சிகளை சந்திக்கும் போது சரி, கஸ்தூரி ரங்கன் கமிட்டியும் சரி, இல்லாட்டி மாதவ காட்கில் கமிட்டி அறிக்கையோ நிச்சயமாக மாதவ காட்கில் அறிக்கையை தான் வந்து பெஸ்ட், அதில் நாங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதுல இருந்து ஒரு பெரிய லைட்டர் வெர்ஷன், வாட்டர் டவுன் வெர்ஷன் தான் இந்த கஷ்டங்கள். ஆனா இந்த அறிக்கையை கூட தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையா இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழகம் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய வறட்சியை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலை. நமக்கு கடைசி ஒரே ஒரு நம்பிக்கை, லாஸ்ட் ஹோப் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையையும் இன்னமும் சீரழிவிற்கும் இன்னமும் நாசமா போவதற்கும் தமிழக அரசு அனுமதித்தால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் சில ஆண்டுகளில் தண்ணீருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு, அதாவது நம்ம ஸ்டேட் லெவல் சிவில் வாரே நிச்சயமா சந்திக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணீருக்கான பஞ்சம் தமிழகம் முழுவதும் வரப்போது. அதற்குண்டான ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து தமிழக அரசும் இந்த விஷயத்துல வந்து நாங்க வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகளுக்கு நாங்க வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் பல்வேறு பொதுத்தளங்கள் மூலமாகவும் நாங்க கேட்கிறோம். திரு சுந்தரராஜன், தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படல, கருத்து தெரிவிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் இந்த நேரத்தை குறிப்பிட விரும்புறேன். இல்ல கருத்து, அதாவது கருத்து ஒண்ணு ஏத்துக்கணும், இல்ல ஏத்துக்க மாட்டான்னு சொல்லணும். 2 தான் இருக்க முடியும். நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு எதிராக அல்லது மாதவ காட்கில் கமிட்டி ஏத்துக்கணும்னு சொல்றதுக்கோ, ஏதோ ஒரு பப்ளிக்ல ஒரு கேம்பெயின் நடக்கிறதுக்கோ, பப்ளிக்ல விஷயம் டிஸ்கஸ் பண்றதுக்கோ எந்த விதமான வழிமுறையும் இருக்கு. நான் ஏத்துக்க மாட்டீங்க, அதாவது கருத்து கூறலைங்கிறது எப்படின்னா அந்த எதிர் யூ கேன் அக்செப்ட் இட் ஆர் ரிஜெக்ட் இட். இது ரெண்டுமே சொல்லாம பெண்டிங்கா வச்சுக்கதான் பிரச்சனை. நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான விஷயம், அதுக்குண்டான வினைகளை வந்து குடிமை சமூக இயக்கங்கள் மற்றவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் அதுக்கு வினையாற்றும். இல்ல ஏத்துக்கோங்க, அதுக்குரிய விஷயங்களை வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்லாம் வந்து செய்வாங்க. அப்ப எதுவுமே செய்யாம, அதாவது நாட் டேக்கிங் எ டிசிஷன் இட்செல்ஃப் எ டிசிஷன் சொல்றது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்க முடியாது. இதுல கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில எந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புறீங்க? ஏன்னா 20,000 சதுரடிக்கு மேல வந்து எந்த விதமான கட்டுமானங்களும் கூடாது, அப்படி இருந்தால் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் அந்த குழுவின் அறிக்கையில் இருக்கிறது. அது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்க முடியாதுன்னு நீங்க சொன்னதுனால கேட்கிறேன், எந்த மாதிரியான ஷரத்துக்களை நீங்க குறிப்பிட விரும்புறீங்க? இல்ல, இப்ப நீங்க 20,000 சதுரடி கிலோ மேல 20,000 ஸ்கொயர் ஃபீட் மேல கட்டக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்குவாங்க. 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்ட விரும்புறவங்க 20,000 5 டிஃபரெண்ட் ப்ரொபோசல்ஸ் போட்டு அனுப்பி வாங்குவாங்க. கேட்டா இது டிஃபரெண்ட் பில்டிங், இது டிஃபரெண்ட் பில்டிங் சொல்லுவாங்க. அதனாலதான் மாதவ காட்கில் கமிட்டி தான் நமக்கு ஓரளவுக்காக பிரச்சனை தீர்க்கும் நாங்க வந்து சொல்றோம். 2வது பஃபர் ஜோன் விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாதவ காட்கில் கமிட்டியில வந்து சொல்றாங்க. ஆனா இங்க வந்து அதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு விதிவிலக்கு தரலாம்னு சொல்லி கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில சொல்றாங்க. இத மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு மாதவ காட்கில் கமிட்டிக்கும் கஸ்தூரி ரங்கன் கமிட்டிக்கும் உள்ள வந்து டிஃபரன்ஸ்ல. இது கேரளா ஏத்துக்கல அப்படின்னா, கேரளால இருக்க அங்க மலைகள்ல இருக்கக்கூடிய ரிசார்ட்ஸோட ஓனர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்குரிய ஒரு விஷயத்த வந்து பெரிய பிரச்சனையா கிளப்பி ஏதோ பெரிய லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்லி கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டீ எஸ்டேட்ஸ், நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுக்க டீ எஸ்டேட்ஸ் வந்து இதுல வந்து அடிவாங்கும். ஆனா நீங்க நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஏன் தமிழ்நாட்டுல நதிகள்ல வந்து தண்ணி விட மாட்டீங்கன்னா அந்த முக்கியமான காரணம் டீ எஸ்டேட். நீங்க அந்த நீலகிரி மலை முழுக்க வந்து சோலை காடுகளும் புல்வெளி நிலங்களும் நிறைந்த ஒரு பகுதி அது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பகுதியை அழிச்சுட்டு தான் இவங்க டி எஸ்டேட்ஸ் கூட வந்து குந்தாவும் பைக்காராவும் கோத்தகிரி உருவாக்கி இருக்காங்க. அப்ப நீ ஏன் இன்னைக்கு வந்து பவானியும் காவேரியும் தாமிரபரணியும் கிருஷ்ணாவும் கோதாவரியும் ஏன் தண்ணி வரல, ஏன் பெரேனியல் ரிவர்ஸா இல்ல அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட வளத்தை முழுக்க நாம வந்து அழிச்சிட்டோம்.
அப்படி அழிச்சிட்டு இன்னமும் நாம வந்து அழிச்சாட்டியம் பண்ணுவோம்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. நன்றி நன்றி திரு சுந்தரராஜன், உங்களுடைய கருத்துக்களை இந்த தருணத்தில் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நிரஞ்சன், தற்போது நம்முடைய டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். நிரஞ்சன், தற்போது 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 தாக்கல் செய்யப்பட்ட ஒரு அறிக்கை கஸ்தூரிரங்கன் குழுவின் அறிக்கை. 4 வருடங்கள் கழித்து தற்போது இப்படி ஒரு கருத்தை சுற்றுச்சூழல் அமைச்சகம், மத்திய அமைச்சகம் சொல்லியிருக்கிறது என்றால் எந்த சூழலில் இந்த கருத்து வெளிவந்திருக்கிறது? கணேஷ், இந்த வருகின்ற மார்ச் 4க்கு பிறகு இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கை தொடர்பான செயல் திட்டங்களை பெரிய அளவில் செயல்படுத்துவதற்கான ஒரு ஆயத்த நிலையில்தான் தற்பொழுது மத்திய அரசானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. அதற்கு தற்பொழுது தமிழக அரசு தங்களது கருத்துக்களை, அதாவது ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது மறுக்கிறோம், எதற்காக மறுக்கிறோம் உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் அவர்கள் தெளிவாக குறிப்பிடப்படாததால் தான் மத்திய அரசு இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு திணறலை சந்தித்து வருகின்றார்கள். ஏன் மற்ற மாநிலங்களானது தங்கள் தரப்பு நியாயங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் தமிழக அரசு இந்த விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்தே இதே மாதிரியான நிலைப்பாட்டை தான் கையில் எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு கூட ஒரு முறை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்திடமிருந்து தமிழக அரசுக்கு இந்த மாதிரியான கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 5 வருடங்களாகியும் இதே நிலை தான் நீடித்து வருகிறது. கணேஷ்.